பூசணிக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் துவரம்பருப்பை நல்லா 1 மணி நேரம் கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை ஒரு குக்கரில் சேர்த்து அது கூட ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு 6 பல் பூண்டு சேர்த்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 சொட்டு கடலை எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு மூடி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சு மூடி போட்டு மூடி 4 விசில் வரட்டும். பருப்பு நல்லா வெந்து வந்துடும். பூசணிக்காய் சாம்பார் செய்ய தேவையான பொருள்: 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, புளியை கரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். வெண்பூசணி சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு துண்டு பூசணிக்காயை தோல் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம சாம்பார் தாளிக்கலாம். ஸ்டவ்வில் வானலை போட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோம். பருப்பை மத்து வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுட்டு பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு வதக்க வச்சுக்கலாம். பூசணிக்காய் சேர்த்து ஒரு வதக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி. சாம்பார் மசாலா இருந்தால் அதையும் சேர்த்துக்கணும். இது கூடவே கடைஞ்சி வச்ச பருப்பையும் எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும். மஞ்சத்தூள், பெருங்காயம்லாம் முன்னாடியே போட்டு பருப்புலேயே வேக வச்சாச்சு. காய் நல்லா வெந்து வந்ததும் புளியை சேர்த்துக்கலாம். அரைச்சி வடிகட்டி வச்சு புளியை ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு கொதி வந்ததும் நிறுத்திடலாம். பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக கொதித்து ரெடி ஆகிட்டு பாருங்கள்.